مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவில் 3 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் இதுவரை சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வாரம் மாலிகி யௌமித்தீன் என்பதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. அல்லாஹ் தஆலா இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தை படைத்து அதில் கோடான கோடி பொருள்களை எல்லாம் உண்டாக்கி அவற்றில் இன்சான் என்ற இந்த மனிதனை மிக சிறப்பாக ஆக்கி வைத்து இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த வானம் பூமி இவற்றில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அவனுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுமாறு செய்து இறுதியில் இந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால் எல்லோரையும் ஒன்று கூட்டி இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய நல்லவை தீயவை ஆகியவற்றிற்கு கூலி வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த நாளை ஏற்பாடு செய்து அதில் தன்னை ஒப்பற்ற அதிபதியாக சொல்லி காட்டுகின்றான். மாலிகி யௌமித்தீன் என்ற அந்த ஆயத்தின் மூலமாக கூலி வழங்கப்பெறும் நாளின் அதிபதி என்பதாக மாலிகி யௌமித்தீன் என்பதற்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டன. மாலிக் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அது எல்லா சக்திகளையும் எல்லா அதிகாரங்களையும் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு மாலிக் என்பதாக சொல்லப்படும். எல்லா வகையான சக்திகளும் அவனுக்கு உண்டு. அவனுடைய சக்தியை மிகைப்பதற்கு எந்த விதமான சக்தியோ ஆற்றலோ மற்ற எந்த பொருளோ கிடையாது என்பது மாலிக் என்ற வார்த்தையினுடைய கருத்தாகும். தீன், யௌமுத்தீன் என்று சொன்னால் தீனுடைய நாள் என்பதாக பொருள். தீன் என்பதற்கு பல விளக்கங்கள், பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் இந்த இடத்துல மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது தீனுடைய நாளின் அதிபதி என்பதாக பொருள். தீன் என்பதற்கு ஜஸா என்பதாக இந்த இடத்தில் அதற்கு அர்த்தம். மாலிகி யௌமில் ஜஸா, பிறவி பலன் வழங்குகின்ற நாளின் அதிபதி என்பதாக அதற்கு பொருள் செய்ய வேண்டும். தீன் என்று சொன்னால் பொதுவாக நாம் இப்போ உலகத்தில் சொல்லுகின்றோம் தீனுல் இஸ்லாம். தீன் என்றால் மார்க்கம், வழி என்பதாக பொருள். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனை நேரான வழியில் செலுத்துவதற்காக வேண்டி நல்ல வழி இன்னது, தீய வழி இன்னது என்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு பெயர் தீன் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். அது தீனுல் இஸ்லாம். அது ஷரியாத் என்ற பெயரிலும் வழங்கப்படுகின்றது. மனிதன் நடந்து செல்வதற்காக வேண்டி, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி உள்ள பாதை என்பதாக அதற்கு பொருள். ஆக இந்த உலகத்திலே எவர் தீனுடன் வாழுகின்றாரோ, உலகத்திலே என்ன அர்த்தம் செய்யப்பட்டிருக்கின்றோ தீன் என்பதற்கு, அதாவது மார்க்கம், வழி என்பதாக, ஷரியாத் என்பதாக, இந்த ஷரியாத்தினுடைய அடிப்படையில், இந்த தீனுடைய அடிப்படையில், இந்த தீன் எதை சொல்லுகின்றதோ அந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கையை எவர் அமைத்துக் கொள்ளுகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர் அந்த தீனுடைய நாளிலே, ஜஸாவுடைய நாளிலே அதிபதிக்கு முன்னால் நிற்கும் பொழுது எல்லா விதமான உரிமைகளையும் பெறக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். ஆக அந்த மாலிகி யௌமித்தீன் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய பூரணமான அதிகாரத்தையும் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அங்கே கூலி கொடுக்கப்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். பிறகு
ஜஸாவுடைய கூலியுடைய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளோடு அந்த வாழ்க்கையாகிறது தொடங்குகின்றது. அதற்கு பின்னால் இந்த உலகத்திற்கு வருவதோ, வேறு விதமான அமல்கள் செய்வதோ, வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதோ என்பதெல்லாம் கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். மாற்று மதத்தார்கள் இந்துக்களிலே இப்படி ஒரு கொள்கை இருக்கின்றது அல்லவா, மறுபிறவி என்பதாக. அந்த மறுபிறவி என்பது கிடையாது என்பதையும் அல்லாஹ் தஆலா மாலிகி யௌமித்தீன் என்பதிலே சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்திலே என்ன அமல் செய்தாரோ அந்த அமலுக்கு பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய நாள் என்று சொல்லும் பொழுது அந்த நாளோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு மறுபிறப்பு என்பதெல்லாம் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். மாற்று மதத்தாருடைய கொள்கையின்படி ஒரு மனிதன் இறந்த பின்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி நடந்து கொள்ளுகின்றானோ, என்ன அமல்களை செய்கின்றானோ அதை பொறுத்து அவன் மறுபிறவியிலே வேறொரு உருவமாக அவன் படைக்கப்படுகின்றான், உண்டாக்கப்படுகின்றான் என்பது அவருடைய கொள்கை. அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தால், நல்ல அமல்களை செய்து வாழ்ந்தால், இதற்கு பிறகு பிறக்கக்கூடிய மற்றொரு வாழ்க்கையிலே வேறொரு விதமாக, அதாவது இதைவிட உயர்வான அந்தஸ்திலே அவன் பிறப்பான் என்பதாக. இந்த உலகத்திலே தவறான காரியங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தால், அதாவது மனிதனாக இல்லாமல் மிருகத்துடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால், சாப்பிடுவது, தூங்குவது, சம்பாதிப்பது, உறங்குவது, திருமணம் செய்து கொள்வது, மக்களை பெற்றெடுப்பது என்ற நோக்கத்திற்காக வேண்டி மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவன் மறுபிறவியிலே மிருகமாக பிறப்பான். அந்த மிருகத்திலும் கூட சில பேர் மாடாக பிறப்பார்கள், சில பேர் குதிரையாக பிறப்பார்கள், சில பேர் கழுதையாக, சில பேர் பன்றியாக. மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்கள் கேவலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பிறப்பும் கேவலமாக இருக்கும் என்பதாக அவர்களுடைய ஐதீகம், நம்பிக்கை. அது இஸ்லாத்திலே கிடையாது என்பதையும் மாலிகி யௌமித்தீன் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஏனென்றால் அந்த நாளிலே இந்த உலகத்தில் என்ன செய்கின்றாரோ அதற்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், அந்த நாளுக்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது அந்த நாள், அதற்கு பிறகு வேறொரு நாள் அது போன்று வருவது கிடையாது என்பது பொருள். அதற்கு இந்த மனிதன் திரும்ப இந்த உலகத்திற்கு வருவதும் கிடையாது. அன்று கூலி வழங்கப்படுவதற்காக வேண்டி, ஜஸா வழங்கப்படுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட நாள் என்று சொல்லும் பொழுது இனிமேல் மனிதன் பிறந்து வருவது, வேறொரு உருவமாக ஆக்கப்படுவது என்பதெல்லாம் கிடையாது. அத்துன்யா தாருல் அமல், இந்த உலகம் இருக்கின்றதே அமலுடைய உலகம், அமல் செய்யக்கூடிய உலகம். வல்லாஹிரத்து தாருல் ஜஸா, மறுமை இருக்கின்றதே அது ஜஸாவுடைய உலகம். அதற்கு இந்த உலகத்தில் செய்த காரியங்களுக்கு பிரதிபலன் வழங்கப்படக்கூடிய உலகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே மனிதன் இனிமேல் பிறப்பது என்பது கிடையாது. இரண்டே உலகங்கள் தான், ஒன்று துனியா, மற்றொன்று ஆகியம், மறுமை என்பது. இந்த மறுமை இருக்கின்றதே அதுதான் மனிதனுக்கு சொந்த வீடு. நமக்கு இன்சான் என்ற இந்த மனிதனுக்கு சொந்த வீடு அதுதான். முன்னாள் சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் வைத்துத்தான் படைத்தார். இந்த உலகத்திலே அவர்களை படைக்கவில்லை, பூமியிலே படைக்கவில்லை. பூமியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அந்த மண்ணின் மூலமாக சொர்க்கத்திலே வைத்து அந்த உருவத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். அது அசல் வத்தனை, அசலி அவர்களுக்கு சொந்த ஊராக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்சானுக்கு அசல் வத்தன், சொந்த ஊர் என்பது மறுமையுடைய அந்த நிலைதான். இந்த உலகத்தில் இந்த மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால் இப்பொழுது தற்காலிகமாக வந்து குடியிருந்து கொண்டிருக்கின்றான் இந்த ஊரிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்லாம் நீங்க ஏன் கொஞ்சம் வசதியாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளக் கூடாது? அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுப்பான், ஏதாச்சும் நீங்க வாங்கிக்கலாம். அல்லாஹ்வே தர்றேன்னு சொன்னா, இந்த மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தர்றேன்னு சொன்னா, நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க? கொஞ்சம் சுகமா இருந்துக்கலாமே. எனக்கு என்ன இருக்கின்றது? நான் ஒரு வழிபோக்கன். நான் சொந்த ஊருக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய வழியிலே இடையிலே கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக வேண்டி இந்த ஊரிலே தங்கி இருக்கின்றேன். தங்கி இருக்கக்கூடிய இளைப்பாறுவதற்காக தங்கி இருக்கக்கூடிய ஊரிலே சுகமாக வாழ்வது என்பது கூடாது, முடியாது. ஆகவே நான் ஒரு பிரயாணி, வழிபோக்கன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ ஒரு கரீபை போன்று, ஒரு ஏழையை போன்று, ஒரு பரதேசியை போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடு. ஆகிரு சபீலின், அல்லது ஒரு வழிபோக்கனை போன்று இருந்து கொள் என்பதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய ஹதீஸும் அதை சுட்டிக்காட்டுகின்றது. எனவே இந்த உலகம் என்பது ஒன்று, மறுமை என்பது ஒன்று. இரண்டே உலகங்கள் தானே தவிர அந்த உலகத்திற்கு சென்ற பின்னால் திரும்ப பிறப்பது என்பதெல்லாம் கிடையாது, அல்லது வேறொரு உருவமாக வருவது என்பதும் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். சரி, அந்த நாளுக்கு இவன் அதிபதி, அல்லாஹ் தஆலா அதிபதியாக இருக்கின்றார். அவனை மிகைக்கக்கூடிய எந்த மனிதரும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது என்று சொல்லும் பொழுது மாலிக் என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அந்த பெயர் சொல், அது அல்லாஹ்வுக்கே உரியது, அது வேறு எவருக்கும் சொல்லப்படக்கூடாது. அதனால்தான்
அப்துல் மாலிக் என்று பெயர் வைத்தால் அப்துல்